உதாரா சர்வ ஏவைதே ஞானி த்வாத்மைவ மே மதம் ஆஸ்திதஸ் சஹி யுக்தாத்மா மாமேவானுத்தமாம் கதிம். இப்போ இந்த ஞானி பக்தன் தான் ரொம்ப ஹையஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறதுனால பாக்கி 3 பேரும் அதுக்காக வருத்தப்படணுமா சோகப்படணுமானா பேடாலாம் ஃபீல் பண்ணக்கூடாது. பாக்கி 3 பக்தர்கள் இருக்கால, நம்ம எல்லோரும் ஏதோ ஒரு கேட்டகரியில் தான் இருப்போம். இந்த 4ல் ஏதோ ஒரு கேட்டகரியில் இருப்போம். இப்போ நம்ம ஞானி பக்தன் இல்லை அப்படின்னா மற்ற 3 கேட்டகரியில் இருந்தோன்னா நாம் பேடாக ஃபீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார். ஸோ பகவானுக்கு ஞானி பக்தனை தான் பிடிக்கும் போல இருக்கு, நம்மளெல்லாம் பிடிக்காது அப்படிலாம் நினைக்கக்கூடாது. பகவானுக்கு இந்த ஃபேவரட்டிசம் அப்படிங்கிறதே கிடையாது. அதனால் உன்னை பிடிக்கும் என்னை பிடிக்காது அதெல்லாம் யார் சொல்லுவா? பக்தன் வேணால் சொல்லுவான், எனக்கு உன்னை பிடிக்கும். கடவுள்லையே சொல்லுவான், எனக்கு கிருஷ்ணரை பிடிக்கும், ராமரை பிடிக்காது, சிவனை பிடிக்கும், இவளை பிடிக்காது, பக்தன் வேணால் சொல்லுவான். பட் பகவான் ஒரு நாளைக்கும் எனக்கு உன்னை பிடிக்கும் உன்னை பிடிக்காது அப்படின்லாம் சொல்லவே மாட்டேன். ஸோ அது ஆர்த்த பக்தனாக இருந்தாலும் சரி, அர்த்தார்த்தி பக்தனாக இருந்தாலும் சரி, எல்லாருமே பகவானை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான். ஆனால் ஞானி பக்தன் அப்படிங்கிறவன் கொஞ்சம் அவளை விட வித்தியாசமானவன். ஸோ என்ன சொல்கிறார்? ஏதே சர்வே ஏவ உதாராகா அப்படின்னு சொல்கிறார். ஏதே சர்வேனா இவா எல்லாரும், உதாரா அப்படின்னா கிரேட் தான், நோபிள் தான், எல்லாருமே டிவைன் தான். ஏன்னா எல்லாருமே பகவானை வர்ஷிப் பண்ணுறான். பட் எங்கே இந்த வித்தியாசமானது ஏற்படுறது அப்படின்னா, ஞானி துவாத்மைவ மேமதம் அப்படின்னு சொல்கிறார். ஞானி தூ ஆத்மா ஏவ அப்படின்னு சொல்கிறார். இப்போ நமக்கே புரியும் இது. என்ன சொல்கிறார்? ஞானி தூ ஆத்மா ஏவ அப்படின்னா நானும் ஞானியும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறார். ஆத்மானா நான் அப்படின்னு கிருஷ்ணர் இங்கே சொல்லிட்டு இருக்கார். நானும் ஞானியும் ஒன்று தான். இப்போ ஞானி ஹேப்பன்ஸ் டு பி ஐடென்டிக்கல் வித் மீ. அப்போ பாக்கி பக்தாலாம் எப்படி இருக்கா? ஏன் அவள் பகவானுக்கு அந்த டிவிஷன் இல்லை. ஆனால் அந்த பக்தன் இப்போ பகவானை எப்படி பார்ப்பான்? நான் வேற, பகவான் வேற. நான் பக்தன், நான் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணி என்ன வேணுமோ அதை நடத்திப்பேன். அதனால தான் அவன் பகவான் மேலே ஒரு அன்பு செலுத்துகிறானே, அதுவும் எப்படி இருக்கும்? கண்டிஷனலாக இருக்கும். பகவான் இவனுக்கு வேணுங்கிறதெல்லாம் நிறைவேற்றிட்டு இருக்கிற வரைக்கும் இவனுக்கு பகவானை பிடிக்கும். எங்கேயாவது அதுவும் இம்பார்ட்டண்ட்டாக ஏதாவது ஒன்று இவன் கேட்டு அது நடக்கலை அப்படின்னு சொன்னால் கடவுளையே மாற்றிடுவான். இவ்வளோ நாள் ஒரு தேவதாவை வர்ஷிப் பண்ணிட்டு இருப்பான், இப்போ இமீடியட்டாக என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவான்? வேறு ஒரு தேவதா கிட்ட போயிடுவான். அப்போ அங்கே டிஸ்டன்ஸ் இவன் பார்க்குறான். நான் வேறு, பகவான் வேறு. அந்த ஐக்கியம் அவன் ஏற்படுத்திக்கல. பட் இந்த ஞானி பக்தனோட கிரேட்னஸ் என்ன அப்படின்னா, சஹி யுக்தாத்மா. அவனுக்கு எப்படி இருக்கான்? யுக்தாத்மா அப்படின்னா இந்த இடத்துல ஆத்மானா மைண்டை ரெஃபர் பண்ணுறது அது. ஸோ அவனோட மைண்ட் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு இன்டெக்ரேட்டட் மைண்டாக இருக்குது. அவனுடைய எல்லா பர்சனாலிட்டியும் ஹார்மோனியஸாக ஃபங்க்ஷன் பண்ணுறது. அவன் என்ன நினைக்கிறானோ அதை தான் சொல்லுவான், எதை சொல்கிறானோ அதை தான் செய்வான். அப்படி இருந்ததுன்னா நம்மளோட பர்சனாலிட்டி இன்டெக்ரேட்டட் பர்சனாலிட்டின்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல யுக்தாத்மானா கமிட்டட், இன்டெக்ரேட்டட். இப்போ அவனுக்கு லைஃபுடைய கோல் ரொம்ப ரொம்ப கிளியராக இந்த பர்சனுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ மோக்ஷம்தான் கோல். அண்ட் வாட் இஸ் மோக்ஷம் அப்படிங்கிறதும் இந்த ஞானி பக்தனுக்கு கண்டிப்பாக நன்னாவே தெரிஞ்சிருக்கும். அதனால இவன் ரொம்ப ரொம்ப கமிட்டட் பர்சனாக இருப்பான். அவன் போய் எந்த இடத்துல சேரணும், அந்த டெஸ்டினேஷன் இருக்குல்ல, அது அவனுக்கு ரொம்ப கிளியராக தெரியும். எந்த டெஸ்டினேஷனுக்கு போகணும், அதுக்கு எப்படி போகணும் அப்படிங்கிறதும் இந்த பர்சனுக்கு தெரியும்.
மாம் அனுத்தமாம் கதிம் ஆஸ்தித. கதிம் அப்படின்னு சொன்னால் கோல் அப்படின்னு அர்த்தம். மாம் கதிம், அவன் வந்து என்னையே வந்து அடையறான். அனுத்தமாம் கதிம் ஆஸ்தித அப்படின்னா அவன் என்ன ஹையஸ்ட் கோல். அனுத்தமம் அப்படின்னா இருக்கிறதுலேயே அதுதான் ஹையஸ்ட் கோல் அப்படின்னு அர்த்தம். பகவான் தானே ஹையஸ்ட் கோல் எல்லாருக்கும், அவன் அதை அடைஞ்சுட்டான். ஸோ ஆர்த்த பக்தா, அர்த்தார்த்தி பக்தா, இவாளுக்கெல்லாம் கோல்ஸ் இருக்குமா இருக்காதா? இப்போ நமக்கெல்லாம் கோல்லாம் இருக்கா இல்லையா? இருக்குல்ல. நம்ம ஒன்று ஆர்த்த பக்தாவாக இருப்போம், இல்லைனா அர்த்தார்த்தி பக்தாவாக இருப்போம், இல்லைனா ஜிக்யாசு பக்தாவாக இருப்போம்ல. ஒருத்தருக்கும் வந்து ஒரு கோல் இருக்கும். ஆனால் பகவான் இங்கே என்ன சொல்கிறார், அந்த கோல் எல்லாம் எப்படிப்பட்ட கோல் அப்படின்னா இன்ஃபீரியர் கோல் அப்படின்னு சொல்கிறார். அந்த மோக்ஷம் அப்படிங்கிற கோலை கம்பேர் பண்ணும் பொழுது பாக்கி எல்லாம் எப்படிப்பட்ட கோலாக இருக்குது? ஹையர் கோலாக அது அப்படின்னா இல்லை, அதெல்லாம் இன்ஃபீரியர் அப்படின்னு சொல்கிறார். ஃபைனைட் கோல்ஸ். அப்போ இந்த ஆர்த்த பக்தனோ அர்த்தார்த்தி பக்தனோ வந்து பகவான்கிட்ட எனக்கு இது வேணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். இவன் வந்து பிரார்த்தனை பண்ணுறான். அப்புறம் பகவானுடைய அனுக்கிரகத்தினால இவன் என்ன வேண்டிக்கிறானோ அதுவும் வந்து இவனுக்கு கிடைக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு வந்து நல்ல கம்பெனியில் வேலை கிடைக்கணும் அப்படின்னு இவன் வேண்டிக்கலாம். நல்ல கம்பெனியில் இவனுக்கு இவனுடைய பிராரப்தம் அதுக்கேற்ற மாதிரி இருந்ததுன்னா இவனுக்கு வந்து நல்ல கம்பெனியில் வந்து வேலை கிடைக்கும். இல்லை கல்யாணம் ஆகணும் அப்படின்னா கல்யாணம் ஆகும். குழந்தை பிறக்கணும் அப்படின்னா குழந்தை பிறக்கும். அப்போ இதெல்லாம் வந்து ஃபைனைட் கோல்ஸ் இல்லையா? இங்கே வந்து மோட்சத்தை தவிர பாக்கி நீ என்ன அடைஞ்சாலும் அது லிமிட்டட் அப்படிங்கிறத நமக்கு வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக பாகவதத்தில் ஒரு கதை ஒன்று இருக்குது. கதைன்னு ஒன்று நமக்கு ரொம்ப சின்ன கதை தான், 2 லைனில் முடிச்சிடுவேன். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கா. இது வந்து அந்த கால ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், சரியா? அவளுக்கு வந்து கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆகியும் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் என்ன குழந்தை பிறக்கலை. அதனால் அவள் வந்து அவள் ஊருக்கு ஒரு ரிஷி வரார். இப்போ ரிஷி வரும் பொழுது கேட்குறான், எங்களுக்கு எதுவுமே வேண்டாம், ஆனால் ஒரு குழந்தை பிறந்தா மட்டும் போகிறோம் அப்படின்னு கேட்குறான். எதுவுமே வேண்டாம்ல, என்னமோ இன்க்ளூடட், மோக்ஷமும் இன்க்ளூடட். மோக்ஷம்லாம் கேட்டாளே, குழந்தை வேணும்னு தான் கேட்குறாளே, எதுவுமே வேண்டாம் ஆனால் குழந்தை வேணும்னு கேட்குறா. அப்போ அதில் எதுவும் வேண்டாம்ல, மோட்சமும் இன்க்ளூடட்ல. மோட்சம் வேண்டாம் ஆனால் குழந்தை வேணும். அவளுக்கு வாழ்க்கையில் இப்போ எது ப்ரையாரிட்டி அப்படின்னா குழந்தை தான் அவளுக்கு இப்போ ப்ரையாரிட்டியாக இருக்குது. இப்போ ரிஷியும் வந்து ஓகே கிராண்டட், நான் வந்து வரம் தரேன் அப்படின்னு சொல்கிறார். ரிஷி வரம் கொடுத்தா ஆப்வியஸாக வந்து அது நிறைவேறும் இல்லையா, அவளுக்கும் குழந்தை பிறக்கிறது. பட் என்ன ஆறுது அப்படின்னா அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த குழந்தை கொஞ்ச நாளே செத்து போய்டுறது. என்ன நமக்கு தெரியும், பிறந்தது அப்படின்னா ஜாதஸ்ய ஹித்ருவோ மிருத்யுஹு, அங்கே பிறப்புன்னு ஒன்று இருந்ததுன்னா இறப்பு அப்படின்றது டெஃபினட்டாக இருக்கும். அப்போது குழந்தை பிறந்து போயிடுத்துனா எவ்வளோ வருத்தமாக இருக்கும் இல்லையா? அதனால் இவன் என்ன பண்ணுறா, திருப்பியும் அதே ரிஷியை தேடிட்டு போய் இப்படி பண்ணிட்டேலே நீங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு அழறான். அதனால் அந்த ரிஷிக்கு ரொம்ப கஷ்டமாக போய்ட்டுருது. பட் போயாச்சுன்னா போயாச்சு தான், அதை ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அதனால் அவர் வந்து என்ன சொல்கிறார், நான் உனக்கு இன்னொரு ஸ்பெஷலாக ஒரு வரம் தரேன், நீ என்ன பண்ண, உன்னோட குழந்தைய போய் இப்போ பாரு, அவன் வந்து வேறு ஒரு லோக்கத்தில் இருக்கான், அந்த லோக்கத்தில் போய் அவனை மீட் பண்ணுறதுக்கான ஏற்பாடெல்லாம் நான் வந்து உனக்கு அந்த ஃபெசிலிட்டிலாம் நான் உனக்கு ஏற்படுத்தி தரேன் அப்படின்னு சொல்கிறேன். இவாளும் வந்து ஏதோ ஒரு லோக்கத்தில் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், மேலே 7 லோக்கம் இருக்குல்ல, ஏதோ ஒரு லோக்கம் செலக்ட் பண்ணிக்கோங்க. அங்கே போய் வந்து அந்த குழந்தைய பார்த்து அந்த குழந்தைய கூப்பிடுறா. இப்போ ராமான்னு பேர் வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ராமான்னு கூப்பிட்டா அந்த குழந்தை பார்க்கவே மாட்டேங்கிறது, திரும்பவே மாட்டேங்கிறது, கதறி கதறி கூப்பிடுறா. நான் வந்து இப்படி வளர்த்தேனே அப்படி வளர்த்தேனே அப்படின்னா அந்த குழந்தை வந்து என்கிட்டயா நீங்கள் பேசுகிறேன் அப்படின்னு கேட்குறது.
ஏன் அப்படி கேட்குறது அப்படின்னா, இவள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறா, நான் தான் உன்னுடைய அப்பா அம்மா, நாங்கள் 2 பேரும் தான். இப்படி எல்லாம் நாங்கள் ரொம்ப தவம் இருந்து நீ பிறந்த, ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மாதிரி ஆயிடுத்து அப்படின்னா, எந்த ஜென்மத்தில் நீங்கள் என்னுடைய அப்பா அம்மாவாக இருந்தேள் அப்படின்னு அந்த குழந்தை வந்து கேட்குறது. இப்போது அப்பா அம்மா அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப்பு எதனால் ஏற்படுறது அப்படின்னா, இப்போ கரண்ட்டாக நமக்கு இருக்கிற இந்த ஸ்தூல சரீரம் இருக்கே, இந்த ஃபிசிக்கல் பாடி இருக்கே, அதை வச்சு தான் இவர் அப்பா இவர் அம்மா ஆல் அதர் ரிலேஷன்ஸை நாம் பேசுகிறோம். இப்போ இந்த சரீரத்தை ட்ராப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் யார் அப்பா யார் அம்மா? போன ஜென்மாவில் யார் நமக்கு அப்பா அம்மா? போன ஜென்மாவில் ஃபஸ்ட்டு நீ மனுஷனாக இருந்தியா? அப்போ யாரை நாம் இதுதான் என்னுடைய அம்மா இதுதான் என்னுடைய அப்பா அப்படின்னு பர்மனெண்ட்டாக ஒரு அப்பா அம்மாவை சொல்ல முடியுமானா பகவான் மட்டும்தான் பர்மனெண்ட்டு அப்பா அம்மா. பாக்கி பேர் எல்லாரும் வந்து அந்த ஜென்மத்துக்கு அவளோட நாம் வந்து ரிலேட் பண்ணிக்கிறோம். அப்போது வாழ்க்கையில் மோட்சத்தை தவிர உங்களுக்கு வேறு எந்த கோல் இதுதான் ஹையஸ்ட் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தாலும் அது எல்லாம் டெம்பரரி அப்படின்னு இந்த கதை மூலமாக நாம் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா எவ்ரிதிங் வாட் எவர் இஸ் ஃபைனைட் இட் இஸ் சப்ஜெக்ட் டு அரைவல் அண்ட் டிபார்ச்சர். ஸோ அதனால் எது வந்து பெர்மனெண்ட்டாக இருக்கக்கூடியதோ அதுதான் நம்மளுடைய கோலாக இருக்கணும். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், எதெல்லாம் இம்பர்மனெண்ட்டோ அது பர்மனெண்ட்டாக எங்கிட்ட இருக்கணும் அப்படின்னு ராங்காக ஐடியாவோட அதுக்கு பின்னாடி நாம் போகிறோம். அது நம்மளுக்கு நடக்கவே நடக்காது. அதனால நாம் ஏமாற்றம் அடையிறோம். ஸோ நம்மளுடைய பெர்மனெண்ட் கோல் என்ன அப்படின்னு தெரியணும். இந்த ஞானிக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதனால் இங்கே என்ன சொல்கிறார், நானும் ஞானியும் வேறு வேறு இல்லை. அதனால ஞானி பக்தன் தான் இருக்கிறதுலேயே ஹையஸ்ட் பக்தன் அப்படின்னு சொல்கிறேன்.